திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கர சுவாமி அருளிய தேவாரம் 4ஆம் திருமுறை. பண் சீகாமரம். தலம் திருவாரூர். பதிகம் 19. பாடல் 4. நாடு சோழநாடு, காவேரி தென்கரை. ஏறு ஏற்றமாயேரி என் கணமும் பின்படர, ஏறு ஏற்றமா ஏரி என் கணமும் பின்படர, மாறு ஏற்றார் வல்லரணம் சீரி மயானத்தில், மாறு ஏற்றாள் அரணம் சீரி மயானத்தில், நீரு ஏற்ற மேனியானை நீள் சடை மேல் நீர்த்ததும்ப, மயானத்தின் நீரு ஏற்ற மேனியானை நீள் சடை மேல் நீர்த்ததும்ப, ஆறு ஏற்ற அந்தணனை நான் கண்டது ஆரூரே, ஆறு ஏற்ற அந்தணனை நான் கண்டது ஆரூரே, கண்டது ஆரூரே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இந்த 4ஆம் பாடல் விளக்கத்தை பார்த்து விடலாம். இந்த 4ஆம் பாடல்ல வாகனமாக இருக்கிறது சிவனுடைய வாகனம் எருது, ரிஷப வாகனம். அந்த ரிஷப வாகனம் விலங்குகளிலே சிறந்தவாத விலங்கு அப்படின்னு சொல்லி அது மேலே ஏறி சுவாமி நமக்கு என்வகை அடியார்களுக்கு பின்தொடர்ந்து உலகம் முழுவதும் பிரபஞ்சம் முழுவதும் வளம் வந்து கொண்டிருக்கிறான்னு சொல்றார். சிவனரி மாறுபட்ட கொள்கையை உடையவர்கள் விளங்கிய திரிபுரத்து அரக்கர்கள் மூன்றும் வலிமையை பார்க்கும் கோட்டைகளை கோபமாக கொண்டு அழித்தவனாக இருப்பவர் சிவபெருமான். அதாவது சுவாமியை புறம் தள்ளி பேசி இருப்பவர்களின் எண்ணமாக இருப்பதை அந்த கோட்டையை அழித்து திரிபுரத்தை அரக்கர்களின் 3 வலிமையை பறக்கும் கோட்டையாக கொண்டு அழித்தவனாக இருப்பவர் சிவபெருமான் சொல்றார். சுடுகாட்டு சாம்பலை தன் உடல் முழுவதும் பூசி உள்ளவனாக அணிந்து உள்ளார் என்பதையும் சொல்கின்றார். சடைகள் மீது கங்கையை ததும்பும் வெண்ணம் சங்கையை ததும்பும் வண்ணம் சடையில் ஏற்றவனாகவும் விளைகின்றான் சொல்றார். அத்தகைய பெருமானை நான் திருதலத்தில் கண்டேனே, இன்பமாக கண்டு வழிபட்டேனேன்னு சொல்லி இந்த பாடலை முடிக்கின்றார் அப்பர் சுவாமிகள். திருச்சிற்றம்பலம்.